நியூயார்க்ல இருக்கிற மன்ஹாட்டன் என்று சொல்லப்படுகிற இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு பின்னாடி வானலாவ பில்டிங் பாக்குறீங்களா? எவ்வளவு ஹைட் பாத்தீங்களா? இந்த பில்டிங் எல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க? இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி இருக்குது, கிரேன் வச்சு எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறாங்க. ஆனா 1920களில் 30களில் நியூயார்க் இவ்வளவு ஹைட்டா கட்டினாங்க. அப்ப எப்படி கட்டியிருப்பாங்க? அதற்கு மோஹாக் ஸ்கை வாக்கர்ஸ் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இன மக்கள், அவங்க தான் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிருக்காங்க. பெரிய மெட்டல் பீம்ஸ் இருக்குல்ல, அதை மேலே கொண்டு வந்து அதையெல்லாம் வெல்டு பண்றது, இது எல்லாம் உயிரை பணையம் வச்சு அந்த மேலே ஏறி கட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அதை பார்த்து இன்னைக்கு பல பில்டிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு உலகம் ஃபுல்லா. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த மோஹாக் ஸ்கை வாக்கர்ஸ் நியூயார்க்ல அவங்க ஏறி நின்று வானலாவ எத்தனையோ அடி உயரத்துல அவங்க ஏறி நின்று கட்டினாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு அப்படிதான் நமக்காக அவர் பரலோகத்துக்கு ஏறினார். ஏறுறதுக்கு முன்னாடி அவர் கீழே இறங்கினார். எங்க? பாதாளத்துக்கு இறங்கினார். மரணத்தை சந்திச்சார். தன்னுடைய ஜீவனை சிலுவையில கொடுத்தார். ரத்தம் சொட்ட சொட்ட மரித்தார். இந்த மோஹாக் ஸ்கை வாக்கர்ஸ் எத்தனை பேர் இறந்திருக்காங்க தெரியுமா? So many people have died building this. உயிருக்கு பணையமே கிடையாது. உயிருக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. எத்தனையோ பேர் அவங்க வீட்டுல எப்படி சொல்லிட்டு வந்திருப்பாங்க, நான் போறேன், வேலையில ஏதாவது ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் நம்முடைய சீஷர்கள்ட்ட சொன்னாரு, எப்பா நான் போய் உங்களுக்காக ஒண்ணு பெருசா ஆயத்தம் பண்ண போறேன், அதனால நான் போன பிறகு வருத்தப்படாதீங்க, நான் உங்களுக்காக பெஸ்ட் ஆயத்தம் பண்ண போறேன்னு. மரணத்தை சந்திச்சாரு. அவரை தூக்கி கல்லறையில வச்சாங்க. அவர் கீழே போய் யாரெல்லாம் பிசாசால பிடிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களாம் விடுவிச்சுட்டு உயரமான இடத்துக்கு போய் நமக்கு பரலோகத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு பாருங்களேன், அந்த மோஹாக் ஸ்கை வாக்கர்ஸ் எல்லாம் மேலே ஏறி கட்டினது, இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜாலியா லிப்ட்ல போயிடலாம். இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னையும் இதே மாதிரி நான் உயர்த்த போறேன். உன்னுடைய தகப்பன் தாய், உன்னுடைய தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் செய்த எல்லா ஜபங்கள், அவங்களுடைய பிரயாச்சித்தம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து உன்னை ஆசீர்வதிக்க போறார். உங்களுக்காக இயேசு யாவையும் செய்து முடியும். இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகள், எபேசியர் 4:10 சொல்கிறது, இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். எதுக்காக மேலே ஏறினார்னா எல்லாத்தையும் நிரப்புறதுக்காக. அவர்தான் இந்த பூமியவே நிரப்பக்கூடியவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். உங்க வாழ்க்கையில எது இல்லையோ அதை நிரப்ப போறார். இந்த பில்டிங் எல்லாம் சாதாரண ஹைட்டுங்க. உங்களை கர்த்தர் பரலோகத்துக்கே தூக்கி உயர்த்தி காமிப்பார். He will bless you and he will raise you up. You will also be exalted. Today is the day of exaltation. கர்த்தர் இன்றைக்கு உங்களை உயர்த்துவாராக. God bless you. Have a wonderful day. Amen.